ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நான் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை கொடுத்துட்றேன். பட் ரிப்பீட்டடாக ஒரே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஸோ எல்லாத்துக்கும் இது போய் சேராத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்குண்டான ரிப்ளைஸை நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வே பற்றி பேசிடலாம். வே ப்ரோட்டீன்னா என்ன, நீங்கள் குடிக்கிற ப்ரோட்டீன் ஷேக் என்னது அப்படின்றத பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறீங்க. வே ப்ரோட்டீன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பன்னீர் செய்கிறோம்ல, பாலை காய்ச்சி அதை வந்து திரிய வச்சு அந்த தண்ணி வே வாட்டர் இருக்குதுல்ல அதுலேருந்து பண்ணுறது தாங்க இந்த வே ப்ரோட்டீன். இது வந்து மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இல்லை, பால் சேரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கலாம். பட் ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸோடு எடுங்க. எல்லாத்துக்குமே எல்லா பிராண்டும் செட் ஆகாது. உங்களுக்கு எது செட் ஆகுன்றத நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட போகிற பொருளை நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஏன் வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அவைலபிள் சோர்ஸ். என்னால் என் ஃபுட்டில் வந்து என்னோட ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ண முடியல. அதனால நான் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன். எனக்கு ஈஸி அவைலபிள் சோர்ஸ், அதனால நான் வந்து அதை ஆப்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக தான் போகணுன்னு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ், ஃபைபர், அதுக்கப்புறம் கார்ப்ஸ் இப்படி இருக்கணுன்றது தான் என்னோட பிளேட்டை நான் டிசைட் பண்ணுவேன். ஒரு ஹெல்தியான பிளேட்டாக இருக்கணும். நான் வந்து ஹெல்தி வேல என்னோட ஃபேட்டை லூஸ் பண்ணும், மசில் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணும். இதுதான் என்னோட கோல். ஸோ அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரோட்டீன் ஷேக் மட்டும் குடிக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகாது. ப்ராப்பரான டயட், அதாவது ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் ஃபுட் ப்ளஸ் ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஸ்லீப், வாட்டர், நல்ல தண்ணி குடிச்சு இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் க்ளீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்தி வேல நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. நீங்கள் ஃபுல்லராக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடுவீங்க, ரொம்ப திருப்தியாக இருக்கும், ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டீனை செரிமானப்படுத்துறதுக்கு ஃபைபர், ப்ரோட்டீனை நம்ம பாடிக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபைபர் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ப்ராப்பராக நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகணும்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபுட் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச் ஒரு பேலன்ஸ் மீல் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான வேல நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்பியர்மென்ட் டீனா என்னன்னு கேட்குறீங்க. நான் ஸ்பியர்மென்ட் டீ ஏன் எடுக்கிறேன்னா, எனக்கு பிசிஓடி இஷ்யூ இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பியர்மென்ட் டீ எடுத்தோன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் ஸ்பியர்மென்ட் டீ எடுக்கிறேன். அது எடுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் எனக்கு நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸில் என்ன வருதுன்னா, உங்கள் வெயிட் என்னக்கா, உங்கள் வெயிட் என்ன, இப்போ கரண்ட் வெயிட் என்ன, எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட்டில் நீங்கள் ஃபோக்கஸே பண்ணாதீங்க. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். உங்களை நீங்கள் ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. 4 பக்கமும் உங்களை பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் ஒரு க்ளீன் டயட், ஒரு ப்ராப்பர் ஒர்க் அவுட் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 1 மந்த் கழிச்சு நீங்கள் பிக்சர் எடுங்க. எடுக்கும்போது உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்ச் லாஸ் கூட ஆகலாம். சம்டைம்ஸ் வெயிட் ஸ்கேலில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த பிக்சரில் கிடைக்கிற சந்தோஷம் தான் வேற லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மசில் பில்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஜேர்னியை எடுத்திருக்கேன். நான் வெயிட் லாஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட் லாஸ் மீன்ஸ் என்னோட ஃபேட் லூஸ் ஆகுது. நான் இந்த ஜேர்னியில் வந்து மசில் பில்ட் பண்ணுறதுன்றது வந்து நான் அர்னால் மாதிரி உடம்ப ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றது கிடையாது. நம்ம பாடிக்கு மசில் ரொம்ப அவசியம். நம்மளோட ஏஜ் போக போக நம்ம மசில் மூலமாக தான் நம்மளுடைய டே டு டே லைஃபே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மசிலை தான் நான் வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேனே ஒழிஞ்சு அர்னால் மாதிரி நல்லா பம்ப் பண்ணி பாடியை தெரிய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அப்புறம் ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண தான் செய்கிறாங்க. எந்த ஆக்ட்ரஸஸ் ஆகுது பயங்கர பல்கியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய மசில் மாஸில் சூப்பராக இருப்பாங்க. அதுதான் நம்மளும் பண்ணுறோம். நம்ம வந்து சிலவங்க நினைப்பாங்க நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் அப்படியே பாய்ஷ் ஆகிடுவோமோ, ரொம்ப பல்கியாக ஆகிடுவோமோன்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபீமேலுக்கு ஹார்மோன்ஸ் டிஃப்ரெண்ட், மேலுக்கு ஹார்மோன்ஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு மேலோட பாடி மாதிரி பாடி பில்டர் மாதிரி வரணும்னா அதுக்கு தனி மெத்தட் எல்லாமே வேறு. இது இந்த நார்மல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வரவே வராது. அப்புறம் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போட்டு வெயிட் லாஸ் ஆகுதான்ட்டு மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. பிகாஸ் ஏன்னா நானும் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது முன்னாடி நான் எப்படி பண்ணுவேன்னா, டெய்லி வெயிங் ஸ்கேலில் ஏறி நின்று என் வெயிட் என்ன 100 கிராம் குறையுதா, 5 கிராம் குறையுது இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து அதை அப்படியே தூக்கி
இருக்கட்டும், வெயிட் லாஸ் பண்ணலாம், அதை அப்படியே தூக்கி சைடில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஏன்னா மைண்ட் பிளேஸ் த மேஜர் ரோல். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டை கிளியராக வைங்க, க்ளீன் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பர் ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பாட்டுக்கு நீங்கள் போய்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட், இந்த ஜேர்னியில் எனக்கு நிறைய பேர் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இன்னமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை கொடுக்குறதோடு நிறுத்தாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நான் இதை மெயினாக போடுறதுக்கு ரீசனே என்னென்னா, நான் முன்னாடி வெயிட் லாஸில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருப்பேன்னா, யாராவது ஒரு வீடியோ 5 kg லாஸ்ட் இன் 1 week, 5 kg லாஸ்ட் இன் 2 days இப்படி வீடியோ போட்டாங்கன்னா டக்குன்னு அதை ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் கிராஷ் டயட்ஸ், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அதெல்லாம் டே டு டே லைஃப்பில் அது உங்களுக்கு உதவ போகிறதே இல்லை. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்ணீங்கன்னா அது டக்குன்னு ஏறாது. பிகாஸ் உங்களுக்கு அது மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுபடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே நான் சாப்பிடுவேன். என்னோட வெயிட் ஒன்று மெயின்டைன் ஆகும், ஆனால் கூடாது. இப்போது நான் போடுற டயட் எல்லாமே டே டு டே லைஃப்பில் ஒரு சவுத் இண்டியன் வீட்டில் என்ன நடக்குமோ, என்ன ஃபுட்டுக்கு இருக்குமோ அதுபடி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபுட், பிஸாவாக இருக்கட்டும், பாஸ்தாவாக இருக்கட்டும், எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எதுலேயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஈவன் சாக்லேட்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா உங்களை சில விஷயத்துலேருந்து தவிர்த்து பண்ணீங்கன்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. சில டைம் ஸ்லோவாக கூட ஆகும். சிலவங்களுக்கு வந்து 1 monthல 3 kgs லூஸ் ஆகும், சிலவங்களுக்கு 300 grams தான் ஆகும். பட் எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகுதில்ல, ஒரு 300 grams-ஆவது லூஸ் பண்ணுறீங்கல்ல, அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மண்டே விட்டு போகும். ஸ்ட்ரெஸ் மண்டே விட்டு போயிடுச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராப்பர் பாத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கைஸ், ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. பாய்.